ஆமா. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சிங்ன்னு வர்றப்போ, இந்த ஒரு விஷயம் ஆத்தென்டிக்கா இருக்கா? இல்லையா? நமக்கு வந்து காசு குடுக்குறாங்க, என்ன ப்ரமோட் பண்ணி தர சொல்றாங்கன்னு நம்ம ஒரு ப்ரமோஷன் பண்றோம்ல. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப வந்து யோசிப்பேன். இந்த ப்ரமோஷன் வைஸ்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட என்ன ப்ரமோட் பண்ண சொன்னா ரொம்ப நான் திங்க் பண்ணுவேன். பண்ணுமா எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலுமே இப்போ ஈவன் ஸ்கின்ன பத்தி ஒரு ப்ராடக்ட் போடுறோம்னா, ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா மினிமம் ஒரு 40 டூ 50 டேஸ் ஆகும். அந்த க்ரீமோட நமக்கு வந்து ஸ்கின் வந்து அடாப்ட் ஆயிருக்கா? அது நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்னு. இப்ப இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சரும் நான் பார்த்துட்டேன். ஒரு வாரத்துல 4 க்ரீம பத்தி அவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. சி அத விட ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, மக்கள் எல்லாம் பிளைண்டா அப்படியே அத நம்பி, கீழ லிங்க்ன்னு கேட்கறாங்க. ஒரு கமெண்ட்ல லிங்க் கேட்டவங்க அடுத்த ப்ராடக்ட்லயும் கேட்டிருக்காங்க. இவங்க வாரத்துல 4 ப்ராடக்ட்ட வந்து நமக்கு ப்ரமோட் பண்றாங்க. அவங்க அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஒரு ப்ராடக்ட்ட பத்தி நமக்கு தெரியவே டைம் எடுக்கும்போது, 4 ப்ராடக்ட்ட பத்தி எப்படி மனசாட்சியே இல்லாம, எப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பின்னாடி மக்கள் இன்னும் அத வந்து ஒரு முட்டாள்தனமா நம்பி போறதுனால தான் அவங்க அடுத்தடுத்து செய்றாங்க.